அனைவருக்கும் வணக்கம் தான் அப்படின்னு கேள்வி கேட்கணும். அது முடியுமா? இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்தியா பூரா எங்கே வேணா போய் அவங்க விற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி விற்க முடியுமா முடியாதா அப்படின்னு முடியும். இன்றைய சட்டத்தின்படி இன்றைக்கி இருக்கிற நிலைமையே இந்த சட்டம் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா எங்கே வேணா விற்கலாம். விவசாயிகள் விற்க முடியாதது ட்ரேடர்ஸ், அவங்க தான் எடுத்துகிட்டு போக முடியும். இவங்க எங்கே வேணால் விற்கலாம். ஆனால் அதையும் வந்து தகர்த்துச்சு இந்த அரசு. வந்து கொஞ்சம் நாள் சில ஆண்டுகள் முன்னாடியே அந்த ஐடிசியோட சவுப்பால் சவுப்பால் அப்படின்னு ஒன்று இருக்குது, நாம் அப்படின்னு அரசே கொண்டு வந்தது இருக்குது. அது மாதிரி ஆன்லைன் இதெல்லாம் வரும்போது எங்கே வேணால் கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ நாங்களே கூட எங்கெங்கே இருந்தோம் ஒரு விவசாயிகள் கூட அவங்களுடைய கூட்டுறவு அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அது மாதிரி எங்கே வேணால் கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் இந்த புது சட்டம் வந்து தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்லாம் ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி இந்த ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் இந்த கமிட்டிஸ் இருக்குது இல்லையா, அதோட அட்வான்டேஜஸ் இருக்குது, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் நம்மளை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் மாதிரி. அப்போ அந்த ஏபிஎம்சியால் ப்ராப்ளம் இருக்கா, அப்போ அந்த ஏபிஎம்சியை தகர்த்துடலாம். ஆமாப்பா அந்த போகிற ரோடு சரியில்லை, அது தகர்த்துடலாம். இந்த வண்டி சரியாக ஏற வேலை, அது தூக்கி எரிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கு. ஏபிஎம்சி ஆமாம் பிரச்சனை, ஏபிஎம்சி பிரச்சனை இருக்குன்னா அதான் உங்கள் வேலை. கவர்மெண்ட்டோட வேலை அதுதான், அதை சீர் செய்யுங்க, அதை சரி பண்ணுங்க. அது பண்ணலை. அப்போ அது நியாய விலை அங்கேருந்து எப்படி கொண்டு வர முடியும்? அந்த ஏபிஎம்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த ஏபிஎம்சி அப்போ வந்து பஞ்சாபில் மட்டும்தான் இருக்குது. பஞ்சாப் ஹரியானா ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் அது உதவும், இங்கெல்லாம் உதவாது. இப்போ கேரளா தமிழ்நாடுலாம் அதனால தான் ப்ரொட்டஸ்ட் இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது, நிறைய நடந்துட்டு இருக்கு. அது வெளில வராது, ஏன்னா மீடியா அதை பற்றி எழுதுறேன். அது நம்ம மனித உறுப்புகளில் ஒரு பெரிய உறுப்பு ஒன்று இருக்குது, இந்த பின்னாடி பக்கம் இருக்கும், இந்த கழுத்துலேருந்து பின்னாடி இப்படி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இல்லாமல் போயிடுச்சு முக்கால்வாசி, அந்த மீடியாவுக்கு இல்லை எதுக்கும் இல்லை. அப்போ வந்து அது இல்லாத போது அது என்ன மாதிரி கவர் பண்ணுமோ அது மாதிரி தான் வரும். அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லணும், அருணாச்சலம் சொல்லுவார், இவங்க செய்வாங்க, என்ன எழுதணும் அப்படிங்கிறது கூட அவங்க சொல்லித்தராங்க. இதுதான் வந்து நியூஸாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஆனால் அதுக்காக எல்லா இடத்துலையும் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபிஎம்சி எதுக்கு இருக்கணும்? இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பேடி கிடையாது, பேடி டெபிசிட் ஸ்டேட் அது. ஆனால் கேரளாவோட மெயின் இது வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ். அவங்கள்ட்ட என்ன இருக்கும், கோகோனட் இருக்கும், இந்த ஸ்பைசஸ் இருக்கும், ரப்பர் இருக்கும், இது எல்லாத்துக்குமே போர்டு இருக்குது, காஃபி இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் போர்டு இருக்குது. அப்படின்னா இது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அங்கே வந்து எங்களுக்கு ஏபிஎம்சி தேவையில்லை, ஏன்னா அது இட்ஸ் நாட் அ பேடி ஆர் அ வீட் ஸ்டேட். அங்கே இருக்கிறது வேறு, அந்த இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அங்கே ஒரு இது இருக்குது. அப்போது இது ஏபிஎம்சியோ இல்லை இதோ என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன். ரெகுலேட்டட் மார்க்கெட் வர்சஸ் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதை. அப்போ எனக்கு ஒரு ரப்பர் போர்டு இருக்குது, இது இருக்குது, அது காப்பாற்றுது, அது பரவாயில்லன்னு. அப்போ அதே கேரளாவிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது இல்லையா, டீக்கு போர்டு கிடையாது. அப்போ அங்கேயே நீங்கள் உங்கள் வித்தியாசம் பார்க்கலாம். அதனால தான் டீ காஃபியோ ரப்பரையோ மற்றதையோ விட ரொம்ப மோசமாக இயங்கும். டீ அதனால தான் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ் இருக்க மாட்டாங்க, சிறு விவசாயிகளே இருக்க மாட்டாங்க, சிறிய ட்ரீ பிளான்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. டீ பிளான்டேஷனுக்கு ஒரு ரெகுலேஷனே இருக்காது. அதனால தான் அது வந்து பெரிய முதலைகள் ஒரு டாட்டா மட்டும்தான் அங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மோசமான கிராப். அது வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கும், ஒரு வாழ்வாதாரம் அளிக்காத சிறு விவசாயிகளுக்கும் சிறு வியாபாரத்தையும் ஒட்டாத ஒரு இதுவாக விளங்கும். அப்போ அது அவங்க வந்து டாட்டா மட்டுமே வந்து டாட்டா மாதிரி பெரிய பெரிய பெஹமோட்ஸ் மட்டுமே வந்து இயங்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். அதுதான் அப்போது அங்கே எனக்கு ஏபிஎம்சி இருக்கா, அங்கே இல்லை இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2005 பீகாரில் ஏபிஎம்சியை தூக்கிடுறாங்க. அப்போ போன உடனே என்ன விலைன்னு பாருங்க, அங்கே பேடி உதாரணத்துக்கு போன உடனே 880 ரூபா எங்கள் பீகாரில். அதே நேரம் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா 1885 ரூபாய். அப்போ அந்த டிஃபரன்ஸ் எப்படி வருது? எதுக்குன்னா அங்கே ஒரு சேஃப்டி நெட்டு கொடுக்குது. அங்கே வந்து ஒரு எம்எஸ்பியை விட மேலே தான் விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெகுலேஷன், அந்த ரெகுலேட்டட் மார்க்கெட்டை பற்றி தான் நான் பேசுகிறோம். இப்போ அந்த ஏபிஎம்சி தகர்க்கப்பட்ட மாநிலங்களில் அந்த விலை இது இருக்காது, அந்த சேஃப்டி நெட் இருக்காது. அவர்களுக்கு கீழே ஒரு பாட்டம்லெஸ் பிட் எடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் போகுது. அப்படி தான் வந்து இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஏபிஎம்சி இயங்காத. அப்போ ஏபிஎம்சி இயங்கி லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே கொடுக்க முடியும். அப்போது எம்எஸ்பி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ப்ரைஸிங் மெக்கானிசம் தான். அது வந்து இன்றைக்கி நல்லது பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 கிராப்புக்கு தான் இருக்குது, 23 கிராப்புக்கு, அதில் 11 கிராப்புக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 4 கிராப்புக்கு தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. எஸ், இட் ஹேஸ் ப்ராப்ளம்ஸ். இஸ் எம்எஸ்பி சேவிங் அவர் ஃபார்மர்ஸ்? இல்லை. இன்றைக்கி நாம் போய் ஒரு இடத்துல விவசாயிகள் இருக்காங்க, ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறோம், அவங்கள்ட்ட பேசினோன்னே 10% மார்க்கெட்டோட ஜாஸ்தி தரேன், 15% தரேன், உடனே சந்தோஷமாயிடுவாங்க. எப்படியா 10% 5% போடுறது? நீங்கள் 10% 5% போட்டிங்கன்னா எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் அந்த வந்து இடையிலேயே ஒரு 10% 5% அடிச்சிருவாங்க. அது இருக்காது, காசு ஒழுங்காக கிடைக்கும் அப்படின்னாலே எங்களுக்கு போதும் அப்படின்வாங்க. இதுதான் நிஜம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு சேஃப்டி நெட் இல்லாத, ஒரு சரியான விலை இல்லாத போது எப்படி ஆகும்னு நினச்சி பாருங்க. நீங்களே வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம், 3 ரூபாய்க்கு தக்காளி வருது அப்படின்னா சரி வாங்கி ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க இருந்தீங்கன்னா எங்கேயோ தப்பு நடக்குது. நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த 3 ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த விவசாயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுதான் ஒரு ப்ராப்ளம். அப்போது அதுக்கு பின்னாடியான கேள்விகள் அவர்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே விலை ஏறிடுச்சு. இன்ஃப்ளேஷன் அவங்களை அடிக்குது. அதே பெட்ரோல் தான், செஞ்சுரி வேறு போட்டாச்சு இன்றைக்கி.
அதே பெட்ரோல் விலை தான், அதே ஸ்கூல் ஃபீஸ் தான், அதே மருந்து மாத்திரைகள் விலை தான் அவங்களுக்கு. ஆனால் அந்த விலை நிர்ணயம் மட்டும் அவங்க பண்ண முடியாது. 15 வருஷங்களாக அங்கேயே தான் இருக்கும், அவங்க இவ்வளவு தான் இருக்கும் அப்படின்னும் போது அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ இந்த வெங்காயம் மாதிரி சில இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது என்ன ஆகுது, அப்படியே திடீர்னு 80 ரூபா, திடீர்னு 90 ரூபா அப்படின்லாம் போகுது. அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் சில நல்ல மீடியா ஜேர்னலிஸ்ட் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, போய் பார்த்து இன்னைக்கு தே ஹவ் நேம்டு 4 ட்ரேடர்ஸ் இன் இந்தியா. அவங்களால் மட்டுமே தான், அவர்கள் தான் காரணம். அந்த 4 பேர் தான் இந்தியாவில் 55-60% இது வந்து ஒரு 2 ஸ்டேட் மகாராஷ்டிரா இதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது. அதில் 58% ஒரு 4 இவங்க மட்டும் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க ஹோல்டிங் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பதுக்கி வைக்கிறாங்க. அதை பதுக்கி வச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு அதை ரிலீஸ் பண்ணும்போது தான், அது மாதிரி விளையாடும் போது தான், அது மாதிரிலாம் விளையாட முடியாது. நம்ம விவசாயியால் அது ஹார்வெஸ்ட் ஆன உடனே வந்து வித்தையாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு காசு முக்கியம், அது வரணும். அது வந்தால் தான் வந்து மற்ற அந்த கடன் முதல் எல்லாவற்றும் அவங்க வந்து விதைய கூட அதுக்கு வேண்டிய இன்புட்டு எல்லாத்தையுமே வந்து கடலில் தான் வாங்கியிருப்பாங்க, அதை உடனே கொடுக்கணும். அப்போது அந்த இம்மீடியட்டாக அந்த ஹார்வெஸ்ட் இருக்கும்போது எவ்வளோ அடிபடுது அப்படின்னு பாருங்கள். அது மாதிரி இருக்கிற நேரத்தில் அரசாங்கம் மாதிரி ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்தால் வேறு யாருமே வந்து அதில் பேலன்ஸ்டாகவும் கரெக்டாகவும் ஒரு நியாய விலையை கொண்டு வரவே முடியாது. அரசாங்கத்தோட வேலை தான் பெனவலன்ஸ், இது அதை பண்ணணும். அதை விட்டுட்டு நான் வந்து இதை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருவேன், ப்ரைவேட்டில் தான் என்ன வேணால் நடக்கும், 2 வருஷத்துக்கு பண்ணுவோம், அவனும் சாதாரண ஆள் இல்லை. நம்ம இந்த பெப்சி இதெல்லாம் வந்துச்சுல்ல, அவன் உள்ள வருமா பார்த்தீங்கன்னா 4 ரூபாய்க்கு கொண்டு தான். அப்போ அந்த நம்ம ஊரில் இருந்த சாதாரண பன்னீர் சோடாவாக இருக்கட்டும், ஒரு காளிமார்க் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் பண்ண முடியாது 4 ரூபாய்க்கு. அதில் வேறு அவன் பாட்டில் வேறு உடச்சிருவான், அது வேறு விஷயம். அப்படி வந்து உள்ளே வந்து நுழைஞ்சிட்டு இடத்த பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதா, இன்றைக்கி ஓலா சொல்கிற மாதிரி, ஓலா சொல்கிறது தான் ரேட்டு, வேணாண்டா எனக்கு, நான் வேறு ஆட்டோவில் போக முடியும்னா கிடையாதுடி, அவ்வளோதான். அது மாதிரி தான் இது எல்லாமே வந்து ஓலாைசேஷன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் தான். தட் இஸ் த ப்ராப்ளம். இந்த ப்ரைவேட்டைசேஷன் அப்போது நம்மளுக்கு என்ன இவனா குலை எதிரியா அவன் அம்பானியும் அடானியும் கிடையாது. அவங்களுடைய நோக்கம் அப்படி தான் இருக்கும். அவங்க வருவாங்க, வந்தாங்க, அவங்க 2 பேருக்காக தான் இது பண்ணப்படுது. இதை பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் எல்லாம் இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஹோர்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம்ல, ஏன்னா அது வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் நீங்கள் இவ்வளோ இதுக்கு மேலே வச்சுக்க கூடாது அப்படின்னு இருக்குது. அதை தகர்க்கிறாங்க, அதனால் அதை தூக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னால் இதான் 3வது லா. இந்த 3 லாவையும் ஒன்றா சேர்த்து பார்க்கணும் கொஞ்சம் நம்ம. அப்போ அதுலேருந்து யாருக்கு உதவுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே உதவுதுன்னா இந்த ப்ரைவேட்டைசேஷன், இந்த ப்ரைவேட் ஆளுங்க வர முடியும். அவங்க வந்து அவங்க எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க, நல்ல விலையில வாங்கிப்பாங்க. ஏன் ப்ரைவேட் கெடுதலா அப்படின்னு ஒரு பிரதம மந்திரி கேட்குறாரு. இப்போ இங்கே இது சரியாக வேலை செய்யலைன்னா அதை சரி பண்ண வேண்டியவர் அதை தூக்கி வேறு யார்கிட்டயோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அதுலேருந்து அவருக்கும் லாபம் இருக்கணும், இல்லாமல் அது பண்ண முடியாது. லாபம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திருப்பி எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்சனலைஸ்டு கரப்ஷனாக மட்டும் தான் இந்தியாவில் பார்த்துருக்கோம். அதை மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி. எனக்கு இன்னைக்கு ஒரு எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா 60,000 கோடி தேவைப்படுது இந்த நாட்டுக்கு பூரா நிற்கணும்னு. அது எங்கேருந்து வரும்? 2009 அவர் வந்து இந்த எலெக்ஷனுக்கு நிற்கும் போது டெய்லி காலையில் ஒரே இடத்துல தான் இருக்காரு. அதே அகமதாபாத்ல இருந்து தான் எல்லா இடத்துக்கும் இந்தியாவுக்கு போகிறாரு. டெய்லி ஒரு மீட்டிங் போகிறாரு, டெய்லி ஒரு 4 ஸ்டேட் போவார். காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடணும். அதுக்கான ஹெலிகாப்டர் காஸ்ட் யார் கொடுப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கலாம். ஸோ இது வந்து வேற. அப்போது அவர்களுக்கு இது நன்றி கடன் திருப்பி தரோம். எதை திருப்பி தரோம்? நம்மளுடைய விவசாயத்தையே மொத்தமாக இந்தாப்பா நீ வச்சுக்க, உனக்கு எழுதி கொடுத்துறோம், நீங்கள் என்ன வேணா பண்ணிக்காங்க, நீங்கள் அதுக்காக ஏற்றப்படுதா? அப்போ வந்து அவனை வந்து எவ்வளோ எடுக்க முடியும்? இன்றைக்கி நிறையா சைலோஸ் அவன் தான் கட்டிட்டு வரான். எஃப்சிஐ கோடம்ஸே வந்து மெயின்டைன் பண்ணுறது அதாதி தான். அப்போ அது வந்து ரொம்ப எளிது. அதுக்கப்புறம் அவங்க பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ரயில்வேஸே அவங்கள்ட்ட கூட எதுவுமே. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் நீங்களே வேணாம் எலெக்ஷனில் நேரம் அவங்க நிற்க வைங்க, அவனே ஒருத்தவங்க பிரசிடென்ட் ஒருத்தவங்க பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுங்க, நிம்மதியாக போச்சு எங்களுக்கு. இன்னும் ஒரு 4 கை மாறாது. அப்போ எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் யார் எங்கள் பொருளை எவன் வாங்க போகிறான், எவன் விற்க போகிறான். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி அவன் வந்தாலும் அவனே வந்து உட்காந்தாலும் இதுதான் ப்ராப்ளம். அவனுக்கு லாபம் மட்டுமே. லாபம் என்பது சாதாரண லாபம் இல்லை. இப்போ இன்னைக்கு இல்லையா, இப்போ எங்களை சுற்றி இருக்கிற சிறு வியாபாரிகள்லாம் லாபம் பார்க்கல. ஏன்னா லாபம் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து லாபம் ப்ராஃபிட் வித் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி ஒரு இதயம் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல மனசு இருக்கும். அப்போ வந்து உன்னை அப்படியே சுழட்டி நீங்கள் கஷ்டத்தில் விழுந்து உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு வேணும், கொள்ளை லாபம் என்பது இருக்காது. இட் இஸ் நாட் அபவுட் வல்கர் ப்ராஃபிட், இட் வில் அபவுட் ஸ்மால் ப்ராஃபிட். அதனால தான் அது ஸ்மால் பிஸ்னஸ் ஆகும். இஃப் இட் இஸ் as long as it is a small business around us, as long as it is a small transaction around us, as long as it is a small farmer who is 86% less than 4 acres வச்சிருக்கிறோம் இந்தியாவில். அவனுக்காக நீங்கள் சட்டம் கொண்டு வருவீங்களா, இல்லை அமெரிக்காவை பார்த்து காப்பி அடிப்பீங்களா? சரி, அமெரிக்காவை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறான்? அவங்ககிட்ட இன்றைக்கி எப்படி இருக்குது அவனோட விவசாயம்? 1.5% ஆஃப் த பாப்புலேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. அதுலேயும் ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் இஸ் 400 ஹெக்டேர்ஸ்க்கு மேலே. அப்போ அவனோட ஃபார்மிங் எப்படி இருக்குது, அவனோட கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எப்படி இருக்கும், அதுக்கு பின்னாடி என்ன வரும்? ஆனால் த மோஸ்ட் டிசீஸ்டு கண்ட்ரி அதுதான். அவன் தான் இருக்கிறதுலே மட்டமான உணவு. இப்போ அதனால் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு அரசோ இதுவோ எங்களை சுற்றிலாம் வராமையே வந்து எங்களால் ஒரு இம்யூனிட்டி டெவலப் பண்ண முடியுது. ஏன்னா எங்களுடைய உணவே மருந்துன்ற ஒரு கான்செப்ட், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் வில் டேக் கேர் ஆஃப் அஸ். ஒரு இம்யூனிட்டி, அது ஒரு வியாபாரமாகும். அந்த இடுபொருள்கள், அந்த கெமிக்கல்ஸ் இருக்குது இல்லையா, ஆக்ரோ கெமிக்கல்ஸ், அது வியாபாரமாகும்.
அப்போ அது போடுறதுனால வரக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வரும். உங்களுடைய காற்று, நிலம், நீர் எல்லாம் பாதிக்கப்படும். அது உங்களுக்கு தட்டில் வந்து உணவாக, அதனால பல வியாதிகள் வரும். அந்த வியாதிக்கு உண்டான மருந்துகளை அதையும் இதே 4 கம்பெனிகள் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பேசின 2 இருக்கு பாருங்க, அதே 4 கம்பெனிகள் தான் இதையும் இது பண்ணுவோம். அவனுக்கு நீங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வியாதி வரும்னு தெரியும். அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையும் அதே 4 பேர் தான் வருவான். அவனுடைய வியாபாரத்திற்காக அத்தனையும் இது சூழ்ச்சியாக நம்மளை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். இந்த சட்டங்கள் இப்படித்தான் நம்மளை சுற்றி வந்துட்டே இருக்கும் ஒவ்வொன்றும். ஸோ இந்த சட்டங்களை ஒவ்வொன்றுத்தையும் இது மாதிரி பார்க்கும். இந்த 3த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எதுக்காக இருக்கு? இது மாதிரி அவங்களுக்கே கஷ்டம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இந்தியாவில் இது வரைக்கும் செயல்படலைன்னு நிறையா ஆய்வு பேப்பர்கள்லாம் இருக்குது. எதுக்காகன்னா இந்தியாவில் இருக்கிறது பூரா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 1000 ஏக்கர்லேருந்து பொருள் வேணும் அப்படின்னா நான் வந்து 1000 பேர் கூட கான்ட்ராக்ட் போட்டாகணும். அப்போ அது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது இந்த ப்ரைவேட் கம்பெனிக்கலாம். அப்போ அவன் இதுக்காக பண்ணுறான். இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்லாம் ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க இல்லையா, அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்று கூட விவசாயிக்கு நல்லது பண்ணக்கூடியதாக இருக்காது. விவசாயி அவங்கள கோர்ட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அது மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இது அவர்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த விதத்திலையுமே வந்து நன்மை பயக்காத இந்த மாதிரி சட்டங்கள் ஒவ்வொன்றும் இதை மாதிரி தான் ஏற்கப்படும். அப்போ அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்லேருந்தும் இவங்களுக்கு அடி வருது. இப்போ கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பெப்சி இருக்காங்க இல்லையா, இந்த உருளைக்கிழங்குக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. இப்போ அந்த சிப்ஸ் பண்ணுறதுக்காக அது ஒரு கன்றாவி உருளைக்கிழங்கு, அதை தூக்கிக்கிட்டு நீங்கள் சரி காய் பண்ணுற அது பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் உங்களால் சமையலுக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதுவும் அது 45 mm கீழே இருந்தால் அவங்க வாங்க மாட்டாங்க. அதுவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களாம் வந்து அழகாக போய் ஜெகதீஷ் சந்திர போஸ் மாதிரி செடிக்கிட்டு பேசணும், 45க்கு மேலே வளர்ந்துடாத இப்படியே இரு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட சொல்லி அதை மட்டும் கொண்டு வந்து இவன்ட்டு கொடுக்கணும். மீதியை வந்து விற்கக்கூடாது. மீதியை விற்றான்னு சொல்லி ஃபார்மரை கிரிமினலைஸ் பண்ணுறான். அவன் மேலே கேஸ் போடுறான் 1 கோடிக்கு. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ அங்கங்கே கிரிமினலைசேஷன் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வில் ஹேப்பன். தட் இஸ் அ ப்ராப்ளம். தட் இஸ் வாட் வி ஆர் சேயிங். இது வந்து இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சும்மா சாதாரணமாக ஒரு கான்ட்ராக்ட் இந்த ஃபார்மர் கூட போட்டாங்க இதை வாங்கிடுவாங்கன்னு அதெல்லாம் இல்லை, பொய். அது நடக்காது. அவர்களுக்கு அனுகூலமாக என்ன வேணுமோ, அவர்களுக்கு அணுக்கமாக என்ன இருக்குமோ, அவர்களுக்கு பெரும் லாபமாக என்ன வருமோ அது மட்டும்தான் நடக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங். அதில் ஒரு இடத்துல ஒரு ஷரத்து கூட விவசாயிகளுக்கு நன்மை பயப்பதாக. அந்த பெனால்ட்டி கிளாஸ் கிடையாது. அவனுக்கு அவன் பண்ணலைன்னு எப்படி, அவன் கொடுத்த விதை வேலை செய்யலைன்னு எப்படி, அவன் சொல்லிட்டு அந்த விலைக்கு வாங்கலைன்னு என்ன, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அது பற்றி அதில் பிரச்சனை வருதா அப்போ கூட வந்து நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்கப்பா. யார்கிட்ட? அந்த ரெவென்யூ ஆஃபீஸர் கிட்ட. அந்த ரெவென்யூ ஆஃபீஸர் என்ன பண்ணுவோம், இந்த அம்பானி இதுலேருந்து குரூப்லேருந்து ஒரு கிளர்க் வந்தால் கூட எடுத்து பேச மாட்டான், வாய் திறக்க மாட்டான். அவங்ககிட்ட போய் நாங்கள் எடுத்து வச்சு எங்களுடைய இதை வந்து சமரசம் பண்ணிட்டு வந்துடுவோம். இதுதான் விவசாயிகள் பண்ணணும் அப்படின்றாங்க. இது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அந்த பில்லோட. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அந்த 3வது வந்து எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க, பஞ்சாப் ஹரியானாவில் மட்டும்தான் பிரச்சனையா? பஞ்சாப் ஹரியானாவில் விளைவிக்கப்படுகிற அரிசியில் 46% அரசால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த அரசு கொள்முதலுக்காக, ஏன்னா 1970 போய் அவன்கிட்ட சொன்னீங்க, அப்பா நீங்களாம் எங்களுக்காக உலகத்தில் இருக்க மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து நிறையா விளைவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்லி நம்ம தான் போய் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து இந்த FCI கோடவுன்ஸ் வாங்குவோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம். FCI கோடவுன்ஸ் எடுத்துப்போம், அவங்க வந்து தூக்கி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த FCI கோடவுன்ஸ்க்கு எப்படி வாங்குவோம், அவர்களுடைய அதுக்கான விலை நிர்ணயம் எப்படி பண்ணுவோம். நம்ம அந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமாக விளையாட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா அந்த பட்ஜெட்லேயே பார்லிமெண்ட்டில் போய் சொல்கிறதுன்றது வந்து சர்வசாதாரணமான விஷயம் இந்த அரசுக்கு. இப்போ வந்து 2005 ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போட்டு அதில் வந்து ஒரு பெரிய நல்லதெல்லாம் பண்ணவரெலாம் இல்லை, ஆனாலும் MS சுவாமிநாதன் இருக்கார். அது வந்து இன்றைக்கி கூட MS சுவாமிநாதன் கமிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல கெடுதல்களுக்கு அவர் தான் காரணன்றது வேறு விஷயம். அதை நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் இருந்த கமிட்டியை இன்றைக்கி அப்படி சொல்லிடுறாங்க. 2005 அவரோட ரெக்கமெண்டேஷன் C2 + 50% அப்படின்றாங்க. இந்த C2 + 50% தான் விளையாடினார் பார்லிமெண்ட்டில். நாங்கள் வந்து இவங்களுக்கு இதை விட 50% ஜாஸ்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த விலைக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, திடீர்னு இவங்க அதெல்லாம் சொல்லிட்டு டிபிக்கல் ஆஃப் பிஜேபி என்ன பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்டில் இதை A2 + 50% தான் சொன்னோம், நாங்கள் C2 சொல்லலை. இதெல்லாம் காமெடி. C2ங்கிறது இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அரைவல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. எப்படி பண்ணுவாங்க, இந்த க்ராப் கட்டிங் பண்ணி இதெல்லாம் எடுத்து இவ்வளோ இதில் வந்து ஃபேமிலி லேபர் ஆட் பண்ணுறோமா இல்லையா, இவங்களுடைய மற்ற இன்புட் காஸ்ட் ஆட் பண்ணுறோமா இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறோமா இல்லையா, மற்றதுக்கெல்லாம் மட்டும் வாழ்க்கையிலே நம்ம போட்டுருவோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, ஆயா வீட்டு காஸ்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட், எங்கள் எதிர் வீட்டுக்காரன் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் போட்டு அவங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ரக்சரில் இந்த ப்ரைசிங்கில் இவங்களோட லேபர் கூட உள்ள வராது. அதை மாதிரி ப்ரைசிங் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் அதையும் இன்க்ளூட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் மொத்த காஸ்டிங் போட்டு அந்த ப்ரைஸ்லேருந்து 50% கொடுக்கணும்னு 2005 ரெக்கமெண்டேஷன் வந்து இன்னி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு நியாயமான விலை இன்னி வரைக்கும் கொடுக்கப்படலை. அந்த நியாயமான விலை கொடுக்காத விலைக்கு பின்னாடியே இன்னும் என்னென்ன அழுத்தம் பண்ண முடியும், என்னென்ன தப்பு பண்ண முடியும். அப்போ அந்த MSP அப்படிங்கிற ஒரு சேஃப்டி நெட் இருக்கு இல்லையா, அதுதான். அதுக்கு கீழே போகக்கூடாது. இன்றைக்கி அந்த ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோன்னா என்ன ஆகுதுன்னா, அப்போ அதுக்கு கீழே வாங்கினா அது வந்து அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிராப்புக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கிராப்புக்கும் MSP ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா அதை வந்து லீகலைஸ் பண்ணுங்கள். அது வந்து தப்பு, குற்றம் அப்படின்னு சொல்லுங்கள், நான் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்போ பயந்துட்டு எவனும் பண்ண மாட்டான். அப்போ வந்து ஒரு ப்ரைஸ், ஒரு நெட் இருக்கும், சேஃப்டி நெட். அது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கேரளாவில்
ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸ்க்குலாமும் எம்எஸ்பி உண்டு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சோளத்துக்கு கம்புக்குலாம் கூட இருந்துச்சு எம்எஸ்பி. ஆனால் அந்த எம்எஸ்பியில் வாங்க மாட்டாங்க மார்க்கெட் இல்லை, அதோட கீழே வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு நம்ம கேஸ் போட முடியாது. இது பண்ணி இன்றைக்கும் இருக்குது எம்எஸ்பி இருக்கே தவிர அது லீகலைஸ்ட் கிடையாது. ஸோ அவங்க அதுக்கு கீழே வாங்கினாங்கன்னா யாரையும் போய் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு அது குற்றத்துக்கு ஆள்படுத்த முடியாது. தெர் இஸ் நோ ரெகுலேஷன் ஃபார் தட். அவங்கள பிடிக்க முடியாது. அது கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அது கொண்டு வராமல் உங்களுக்கு உறுதியான சரியான விலை நிர்ணயம் நடக்கவே நடக்காது. சரியான விலை நிர்ணயம் நடக்காமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் வெய்வர் பண்ணுங்கள், அதெல்லாம் நடக்காது. லோன் வெய்வர் பண்ணுங்கள், மற்ற வெய்வர் பண்ணுங்கள், திருப்பி நம்ம அதே இடத்துல தான் நிற்போம், அதே இடத்துல தான் பிரச்சனையிலே தான் வருவோம். அதனால தான் இது பல பிரச்சனைகள் நிரம்பிய ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு இந்த 3 சட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இவர்கள் கேட்டார்களா? இவர்கள் வேர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ், வேர் ஃபார்மர்ஸ் இன்வால்வ், வேர் அதர்ஸ் ஆந்தோலன் ஜீவிஸ் இன்வால்வ், வேறு யார் யார் இருந்தாங்க? யாருமே கிடையாது. இவங்க விவசாயிகள் கேட்டார்களா? இல்லை. ஆனால் இதான் உனக்கு நல்லது இந்த அப்படின்னு அவங்க கழுத்தில் திணிக்கப்படுகிறது. இப்படி திணிக்கப்படுகிற சட்டம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பின்கதவு வழியாக ஒரு பார்லிமெண்ட்டில். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இதுக்கு பின்னாடி தவறுகள் தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இதுக்கு கொஸ்டின் கேட்கணும். நம்ம வந்து இப்போதைக்கு அப்போ இனிமேலேருந்து எனக்கு இதுலேருந்து என்ன நல்லது நடக்குது, இந்த சட்டம் எனக்கு வருதா, ஓகே, என்னால் இனிமேல் விவசாயிகள் எங்கே வேணால் போய் விற்க முடியுமா, இதுக்கு முன்னாடி விற்க முடிக்கிறதா, இவர்களுக்கு நல்ல விலை கிடைக்குமா, இதுக்கு ஒரு ஆதார விலை இருக்கா, கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுமே ஈச் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் இட்ஸ் ப்ரூவ்ஸ் வெரி கிளியர்லி இட் இஸ் ஃபெயிலிங் தெம். அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன ஆகுதுன்னா வேற ஒருத்தருக்கு இவர்கள் மேல் இன்னும் அழுத்தத்தை கொடுத்து who will only employ exploitative mechanism like the big market, not the small markets basically. The small traders and small local is a part of a local economy. It's a part of a local livelihood. அவங்க இந்த அளவுக்கெல்லாம் ஏமாற்றி அவனை கை முறுக்கி அவனோட காசை எடுத்து குடிக்கிட்டு போக மாட்டாங்க. அதனால் அதை மாதிரி தான் இருக்கும். இந்தியாவுக்கு வாட் இஸ் த பெஸ்ட் இஸ் multitudes of small market, multitudes of small traders, multitudes of small farmers, and if possible இவங்க என்ன யோசிக்கிறோன்னா உட்காந்து அதை சஸ்டைனபிள் ஆக்க முடியுமா, அது வந்து விஷம் இல்லாமல் இருக்க முடியுமா, நம்ம கஸ்டமர் ஆகிய நம்மளுக்கு என்ன இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இதுக்கு பின்னாடி அது விதை ஒரு வியாபாரமாக்கப்படும், அது வந்து மரபணு மாற்றப்பட்டதாக இருக்கக்கூடும், உங்களுக்கு விஷத்தோட வரும், அதுக்கு பின்னாடி பல வியாதிகள் இருக்குது, அதெல்லாம் தொங்குது. அதை தவிர இந்த விலை ஏற்றம் தான் இருக்கும். இன்றைக்கி இந்த ஓலா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. அது மாதிரி நிறையா இருக்குது மார்க்கெட்டில். அவங்க உள்ளே வந்துட்டு மீதி பேர் எல்லாத்தையும் டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு அவங்க கோல வச்சுவாங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷம் நல்ல விலை கூட கொடுப்பாங்க, இவங்க நாக்குத்தொங்க போட்டுகிட்டே இருக்கலாம். அதுக்கு அப்புறமா அவ்வளோதான் அத்தனை பேரும் இழுத்து வச்சா எடுத்துரும். அதுதான் நடக்கும். அதுதான தான் அது முக்கியம். இது வந்து ஒரு விவசாயிகள் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரோட பிரச்சனையும். நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனையும் அசைக்கப்படும். அப்போ ஒவ்வொன்றா போகும் உங்கள் கையை விட்டு. இது வந்து இட்ஸ் அபவுட் அ பிரைவேட்டைசேஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். பிரைவேட்டு கொடுத்தா என்ன தப்பு இல்லையான்னு கேட்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி இருக்கிற இடத்துல இந்த டேஞ்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை சுற்றி இது ஒரு பெரிய உங்களுடைய நீர் உங்கள் கையில் இருக்காது, உங்களுடைய காற்று உங்களுடைய கையில் இருக்காது, உங்களுடைய உணவு நம்ம கையில் இருக்காது, நம்மளுடைய விவசாயிகளின் வாழ்வாதாரம் நம்ம கையில் இருக்காது, எல்லாருடைய ஊரக வளர்ச்சி நம்ம கையில் இருக்காது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதற்கு நம்ம எல்லாரும் இன்னிலேருந்து எழுந்து முடிச்சுக்கிட்டு இருந்தால் தவிர, அந்த விழிப்புணர்வு வந்தால் தவிர, அந்த கேள்விகளை கேட்டால் தவிர, அடித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இல்லை இது விவசாயிகள் பிரச்சனை இல்லை, எங்கள் எல்லாருடைய பிரச்சனை, இதை தீர்க்க வேண்டும். விவசாயிகளுக்கு அணுக்கமாகத்தான் தீர்க்க வேண்டும். விவசாயிகளின் பிரச்சனை எங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனை, உணவு எங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனை. ஏனென்றால் நாம் எல்லோரும் உணவு உண்கிறோம். நன்றி.